வெரி குட். குட் குட். எல்லாம் சிரிச்ச முகத்தோட கலகலப்பா இருக்கணும். அன்பேரபிள் அன்பேரபிள் மேனேஜர். எஸ் சார். உங்களுக்கு என்ன மேன் வேலைங்க? ஹவுஸ் மேனேஜர் சார். அது சரி மேன், என்ன டியூட்டிஸ்? அதாவது இந்த பங்களாவை சுத்தமா சுகாதாரமா அலங்காரத்தோட கலகலப்பா வச்சுக்க வேண்டியது என்னோட டியூட்டி சார். அதானே. வாட்ஸ் திஸ் டர்ட்டி திங் ஹியர்? இப்பதான் சார் வாங்கி வச்சேன். சைனா பசார்ல பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு. அழகா? அழகுன்னா மீனிங் தெரியுமா மேன் உனக்கு? ரெண்டு நாயை ஒன்னோட ஒண்ணு முறைச்சிட்டு இருக்கு. சார் இது பொம்மை சார். பொம்மை? சிலையா இருக்கட்டும் சித்திரமா இருக்கட்டும், எதுவுமே சிரிச்சு முகத்தோடு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அது தெரியாது உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார், நாய் சிரிச்சு நான் பார்த்தது இல்ல சார். நாய் சிரிக்காது? என்ன மேனேஜர் மேன்? ஐயோ கேள் மேன், மனுஷன் நவரசத்தையும் முகத்திலேயே காட்டுறான், ஆனா நாய் தன் வாலிலேயே காட்டு. எப்படி சார்? கேள் மேன், ரெண்டு கால் இடையில தன் வாலை சொருவிச்சுன்னா பயப்படுதுன்னு அர்த்தம், அப்படி நிமித்துச்சுன்னா கோபமா இருக்குன்னு அர்த்தம், அப்படி டிங் டிங் டிங்னு ஆட்டிச்சுன்னா சிரிக்கிறதுன்னு அர்த்தம். அதான் மேன் நாய் சிரிப்பு. நீ சிரிக்காது. ஒண்ணு செய், இந்த ரெண்டு பெர்மனன்ட் வாலையும் வெட்டு, ரெண்டு ஸ்ப்ரிங் வால் கொண்டாந்து அட்டாச் பண்ணு. சதா டிங் 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 ஆயிட்டே இருக்கணும். எதுவுமே மூவ்மெண்ட் இருக்கணும் மேன். எஸ் சார். சங்கீதம் அது. முருகேஷா, நீ மரியாதை கொடுக்குது. நீ நொண்டின்னு தெரிஞ்சுதானே உனக்கு வண்டி வாங்கி கொடுத்த. முதலாளி அதை நான் மறப்பனுங்கடா. மறக்கணும்டா. நீ நொண்டிங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாது. நீ எப்பவும் கலகலப்பா இருக்கணும். அதுக்காக தான்டா சமையல் கட்டிலே உனக்கு ரேடியோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா முதலாளி, அதை ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. யாராவது இவ்வளவு வசதிகளை செய்து கொடுப்பாங்களா? கேவலம் ஒரு சமயக்காரனுக்கு. நான் உன்னை எதையெல்லாம் மறக்க வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ நினைச்சிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன டேய், நான் உன்னை ஒரு சமயக்காரன் அர்த்தம் இல்லைங்க. வேற எப்படி? உங்க குடும்பத்துல ஒருத்தர். குடும்பத்துல ஒருத்தன் எப்படி? அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா எப்படி? உங்க பிள்ளையா நடத்திட்டு வரீங்க. நடத்திட்டு வரல, நீ அதை உணர இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு அழுகிற பாட்டை வச்சு நீ கேட்டு இருந்தா நான் இதெல்லாம் பண்ணி என்னடா பிரயோஜனம்? முட்டாள். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். கேட்டேடா எப்படி பாட்டு? குஷியா இருக்குல்ல? ஆட்டுனா எதுக்குடா? சந்தோஷப்படுறதுக்கா அழுகிறதுக்கா? இவங்க எப்ப இந்த மாதிரி பாட்டு வச்சு கேட்டது அப்படின்னா எப்பவுமே சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். யார் அங்க இருட்டறைக்குள்ள? நான் தானுங்க. நீயா? இருட்டு என்ன பண்ற? வெளிச்சத்துக்கு வா. அங்கேயே நிக்கிற, இங்க வா. ஆமா, என்ன இருட்ட தேடுற? கோவிலுக்கு போறதுக்காக பூஜை சாமான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அறிவு இருக்கா உனக்கு? ஆண்டவனே ஒளிமயம், அவனுக்கு தேவையான பூஜை சாமான்களை இருட்டையா வைப்பாங்க. அதோட நேரத்துல இருட்டு நேரத்துல கருப்பு, இது ரெண்டு எனக்கு பிடிக்காது தெரியுமில்ல உனக்கு? தெரியுமே. தெரிஞ்ச மாதிரி இருட்டுல தேடுற. போ, லைட்டை போட்டு வெளிச்சத்துல தேடு போ. என்ன என்ன இப்ப பொறுமல் லைட் போட்டு வந்திருக்கான்? லைட் லைட் போட்டா அறைக்குள்ள வெளிச்சம் வரும். என் மனசுல எப்படி வெளிச்சம் வரும்? அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? அட கடவுளே, அந்த காரணத்தை உங்க பிள்ளை கிட்ட சொல்லி சொல்லி என் வாயை அழுத்து போச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. உயிர் போறதுக்குள்ள சொல்லிடு. நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். பண்ணிடுவோம். வெளிச்சம் வந்துருமா? அது எப்படி வரும்? அதுக்கப்புறம் நான் என்னடா பண்றது? என்னங்க, பையனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை தூக்கி என் மடியில உட்கார வச்சு அது குவா குவான்னு கத்தும் போதுதானே என் மனசுல வெளிச்சம் கலகலப்பெல்லாம் வரும். ஆமா, அதாவது இப்போ மடியில வச்சுக்க ஒரு குழந்தை, அவ்வளவுதானே? ஆமா. ஏற்பாடு பண்றப்போ எப்படி எப்படியா பண்ற? உனக்கு என்ன? நான் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். வணக்கம் வணக்கம். சூரி சூரி, வாயா வாயா. என்னங்க நீங்க அம்மாட்ட எப்ப பார்த்தாலும் பெரும் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்களே? நானா தகராறு பண்றேன்? அவதாங்க சதா குழந்தை வேணும் குழந்தை வேணும் எங்கிட்ட தகராறு பண்றா? என்ன என்ன சொன்னீங்க? குழந்தை, பேர குழந்தை. பேர குழந்தை. பேர குழந்தையா? நான் பேர குழந்தைன்னு நினைச்சுட்டேன். என்னங்க, இந்த வயசுல பேரம் பேத்தி ஆசை வர்றது சகஜம் தானே? அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணத்தான் வேணும். அது இருந்தாலும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு சங்கர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. ஐயோ, இவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அவன் கேட்பானுங்க. என்னங்க, சங்கர் வரங்க, இன்னைக்காவது நீங்க பேசுங்களேன். என்ன தயவு செய்து நீங்க தான் சொல்லுங்க. எப்படியாவது நீங்க சொல்லுங்க. சங்கர், என்னம்மா? என் கவலை தீர்க்க மாட்டியா? கல்யாண விஷயம் தானே? ஆமாடா. ஏமா
இத கேட்கறதுக்கு உனக்கு நேரம் கிளம்பே கிடையாதா? வீட்டுக்குள்ள வர்றப்பவும் போறப்போ தொணங்கிறியம்மா. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஆபீஸுக்கு நேரமாச்சு. சங்கர், சரின்னு ஒரு வார்த்தை சொல்லத்துக்கு என்னடா நேரமாச்சு? மணி 10 ஆச்சு. நானே ஆபீஸுக்கு லேட்டா போனா மத்தவங்க எப்படி கரெக்டா வருவாங்க? விடுமா சங்கர். வரமா. டேய் சங்கர், என் காலில் ஏன் விடறே? அவ காலில் விழுங்கோ. உங்க குறைகளை அம்பாளிடத்துல சொல்லுங்க. நானே ஊர்ல யாருக்கும் நல்ல வார்த்தை சொல்றீங்களா? எல்லாருக்கும் பலிக்கலாம். அப்படி என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படாதுங்களா? என்ன சொல்லணும்? என் பொண்ணு ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி. என்னப்பா இது? உட்கார்ந்த இடத்துல இருந்து நகத்துல அழுக்கப்படாம லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறவன் நீ, உன் பெண்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம போன காரணம் என்ன? என்ன சாமி எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்களே இப்படி சொல்றீங்க? ஒண்ணு செவிடு. அதுதான்ப்பா, அப்படி ஊமையாவும் செவிடாவும் பிறக்க காரணம் என்ன? நான் என்னத்தை கண்டேன் சாமி? எனக்கு தோன்றதை நான் சொல்லட்டுமா? என்ன சாமி? இந்த வட்டிக்கு வட்டி வாங்குற கொடுமையான தொழில பண்ணிட்டு இருக்க பாரு, அதை நிறுத்து. உன் பெண்களுக்கு கல்யாணம் நடந்துரும். அது நாளடைவுல நான் நிறுத்துறேன் சாமி. உங்க பக்தர் வேதரத்னம் இருக்காரு, அவர் மகன் சங்கருக்கு என் 2 பொண்ணுகள்ல எதையாவது நான் கட்டி வைக்க முடியா? நீங்க சொல்லப்படாதா? விஸ்வநாதன், வேதரத்னம் உன் பக்கத்து வீட்டுக்காரர் தானே? பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, எங்களுக்கு நெருங்கின சொந்தம். சங்கர் இருக்கானே, அவன் என் பொண்ணுகளை கட்டிக்க வேண்டிய மரமாப்ப. அப்படி இருக்கச்ச நீங்களே நேர்ல போய் கேட்கலாமே. அது எப்படி சாமி பெண்ணை பெத்தவங்க வழிய போக முடியும்? இடையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. விஸ்வநாதா, மக்களுக்கு அம்பாளுக்கும் மத்தியில ஒரு தூதனா இருக்க விரும்புறனே தவிர மக்களுக்கு இடையிலேயே என்ன ஒரு தரகனாக்க நினைக்காதப்பா. சொக்கலிங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சாமி, என் பக்கத்து வீட்லயே இருந்துகிட்டு இப்படி கேக்குறீங்க? எல்லாம் என் பொண்ணு கல்யாண விஷயம் தான் சாமி. இன்னைக்கு வர்றது பூரா கல்யாண விஷயமாவே இருக்கே. சாமி, ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பொருத்தம் பாக்குறாங்க. ஆனா என் விஷயம் அப்படியா சாமி? சாமி, நான் 3 பொண்ணை பெற்றிருக்கிறேன். என் முதல் பொண்ணை பார்க்க வர மாப்பிளை எல்லாம் என் 2வது பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு சொல்றானே. ஏன் சாமி, ஒருவேளை என் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமோ? எனக்கு அப்படி தோணலையே. எப்படி சாமி தோணுது? மூத்த பொண்ணுக்குத்தான் முதல்ல கல்யாணம் நடக்கும். அப்படிங்களா? அது மட்டும் இல்ல, நான் என்ன உணர்றேன் என்ன வச்சுக்கோ, உன் 2வது பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க போறவளே மூத்த பொண்ணுதான். கமலா, கமலா, கொஞ்சம் நியூரமா, நான் ஜட போட வேண்டாம். போடுமா, நல்லா போடு. ஏமா இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்னம்மா, நீ எனக்கு அலங்காரம் பண்ணாத நாள் எது? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வராத தேதி எது? என்ன பார்த்து இந்த பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்லாத மாப்பிள்ளை யாரு? ஏம்மா, என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும்மா. இந்த பொண்ணு பாக்குற மயான காண்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்ன கேக்குறீங்களா? அது எப்படி அம்மா முடியும்? வெறுங்கழுத்தா வெத்தி கட்டியா உன்னை நிறுத்துறதுனாலதான் வர்றவன் எல்லாம் உன்னை வெறுக்கிறானு நினைச்சு 3வது வீட்டுல இருந்து இந்த புடவையும் நகையும் இரவலா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எம்மா, என்ன காரியம் செஞ்சிட்டம்மா? இது அப்பாவுக்கு தெரிஞ்சா? நான் சமாதானம் பண்ணிக்கிறேம்மா, நீ திரும்ப. சகுந்தலா, பூவை கொண்டாமா. இப்ப யாரோ பொண்ணு பார்க்க வரதா சொன்னியே, அது பெரிய அக்காவையா இல்ல சின்ன அக்காவையா? பெரிய அக்காவைதான். ஏமா அப்படி கேக்குற? இல்ல, நம்ம சின்ன அக்கா விழுந்து விழுந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த முன்னழகையும் பின்னழகையும் பாக்குற கன்றாவி இருக்கே, அதனால கேட்டேன். அந்த மோகினி அலங்காரம் பண்றதுக்கு நேரம் ஏது? அந்த கண்ணாடியிலே என்னத்தான் பாப்பாளோ அவளை. அது சின்ன பிள்ளை தானம்மா,
அதோட அவ சுபாவமே அப்படித்தானே இருக்கு. நீ சதா இத பத்தி பேசி பேசி ஏன் அவளை வம்புக்கு இழுக்கிற? நீ ஒன்ன சொன்ன முகத்துல அடிச்சா போல அவ வம்பதை திருப்பி சொல்லுவாள்ல. அதுலயும் இந்த நேரத்துல போய் ஆமா ஆமா இந்தமா இந்த புடவை கட்டுக்க. ஏமா இந்த பட்டு புடவைய கட்டி இந்த நூல் ரவிக்கைய போட்டு விட்டா வர்றவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டுல பட்டு ரவிக்க கிடையாது. நீ ஏன் பட்டு புடவை ஏதாவது வாங்கிட்டு வந்து நிக்கிற? நம்ம கிட்ட இருக்க. எங்கம்மா இருக்கு? அவகிட்ட இருக்கு. ஏம்மா அவ கொடுக்க மாட்டா, அவளை கேட்காதம்மா. ரவிக்கைய கூடவா கொடுக்க மாட்டா? அம்மா கொடுக்க மாட்டா, அவளை கேட்காத. கேட்டு பாப்போமே. ஏம்மா ஏம்மா அவ கொடுக்க மாட்டா.